ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஹோண்டா ஆக்டிவா அதில் வரக்கூடிய ஃபுல் அசசரிஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது, அதில் இருக்கக்கூடிய மைனிட்டான விஷயங்கள் எப்படின்னா நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் நமக்கு ஆளில் போட்டுக்கோங்க. கரெக்ட் சார், நீங்கள் நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே ஒரு ஸ்கூட்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுங்கிறது ஒரு சேஃப்டிக்கு பர்பஸுக்கும் ஒரு சின்ன சின்ன யூஸ்ஃபுல் திங்ஸுக்கும் சூட் ஆகும். இப்போ நம்ம இந்த ஆக்டிவாவில் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்க ஒரு வண்டி எடுத்திருக்கோம். அதில் என்னென்ன மைன்யூட் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். இந்த திங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டிவா எடுத்துக்கவங்களும் சரி, இல்லை மற்ற பிராண்ட்ஸில் ஸ்கூட்டர் எடுத்துக்கவங்களும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஆக்டிவாவில் ப்ரீமியம் எடிஷன் விட்டுருந்தாங்க இல்லைங்களா, இந்த க்ரீன் கலர், அதில் வந்துட்டு ஒரு வண்டியில் பிளாக் கலர் பம்பர் கார்டு வந்து போட்டிருக்கோம். அதில் நீங்களே பார்ப்பீங்க. சைட் ஃபிட்டிங், அப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்துட்டு பிளாக் கலரில் ஃபிட் பண்ணி உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே மற்ற இன்னொரு கலரான சில்வர் கலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரேட் வைஸ் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னென்ன அசசரிஸ் வந்து என்ன ஃபிட்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரை பிளாக் கலர் கார்டு போட்டிருக்காங்க. பிளாக் கலர் கார்டை பொறுத்தவரை கம்பல்சரி 1 இயர் வந்துட்டு ஷுவராக சொல்லலாம் அதோட லைஃப் இருக்கும். இதே சில்வர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் மீன்ஸ் வந்து திருப்பிடிக்கிறது, அந்த மாதிரி பெயிண்ட் ஒழிஞ்சிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்கூட்டரில் வந்துட்டு இந்த டைப்பை வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த பம்பர் எப்படி வரும், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பேட்ரி லிட் கலட்டி போடணும். அதுக்கு போல் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்கூட்டருக்குங்கிறது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எப்படின்னா ஒரு 8 அல்லது 10 அந்த இதில் வரும் ரேஞ்சில். இப்போ இந்த க்ரீன் கலர் ப்ரீமியம் எடிஷனில் வந்துட்டு சில்வர் கார்ட் பம்பர் போட்டிருக்காங்க. இதோட லைஃப் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷத்துக்கு மேலே துருப்பிடிக்காமல் இருக்கும். மோஸ்ட்லி ஹோண்டா வந்துட்டு அவங்களோட வாரண்ட்டி பீரியடும் எக்ஸ்டெண்ட் ஆகி தான் வருது. பிளாக் கார்டை போட்டிங்கன்னா 1 இயர்க்குள்ளே தான் மோஸ்ட்லி வரும். மோஸ்ட்லி ரேட்டு எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிறவங்க எந்த பிராண்ட்லேயும் வந்து சில்வர் பம்பரே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க நல்லது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பம்பர் எப்படி வரும்னு நான் சொல்லிடுறேன். ஆக்டிவா பொறுத்தவரை இது மாதிரி பம்பர் லென்த்தான இதில் தான் வரும். உங்களுக்கு 2 ஹோல்ஸ் வச்சு வரும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இதை கட் பண்ணி சிங்கிள் பீஸாக போட்டுருவாங்க பார்த்துருக்க மாதிரி. அப்படி இல்லைனா ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த பேட்ரி லிட் இருக்குங்களா, இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு சால்ட்ரிங் கிட்டோ இல்லை ட்ரில் பிட்டோ வச்சு ஹோல்ஸ் போட்டு அது மாதிரி போடுவாங்க. கஸ்டமர் சாய்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட்லி அது கட் பண்ணுறதோட மாதிரி சால்ட்ரிங் இதில் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இந்த பேட்ரி லிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரிமூவபிள் திங்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த பேட்ரி லிட்டு 2 ஸ்க்ரூ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்குவாங்க. பண்ணிவிட்டு பேட்ரி லிட்டு டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும், அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்துட்டு சால்ட்ரிங் கிட்டோ இல்லை வந்துட்டு ட்ரில் பிட்டோ வச்சு இங்கே லைட்டாக ட்ரில் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அது தெரிஞ்சவங்க இல்லை மெக்கானிக் இல்லை டெக்னீஷியன்ஸ் பண்ணுறப்ப தான் கரெக்டாக வரும். நம்மளே ஓனாக பண்ணால் அந்த பேட்டரி லிட்டு உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அதை போட்டுட்டு அவங்க டெக்னீஷியன்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே போட்டு தருவாங்க. அந்த 2 ஹோல்ஸ் இருக்க பம்பரை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் மைனஸ் என்னென்னா, ஒன்று வந்துட்டு அது டேமேஜ் ஆகணும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்துட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த பம்பர் கார்டு வேணாம் அப்படின்னிங்கன்னா அதோட ஹோல் இன்டென்ஷன் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இதை வந்துட்டு சொல்கிறேன். மோஸ்ட்லி கட் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. அது நீங்கள் வந்துட்டு ஒரு தெரிஞ்ச டெக்னீஷியன்ட்டு கொடுக்குறது நல்லது. நெக்ஸ்ட் திங் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாரு, இதில் வந்துட்டு சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் ஸ்விட்சிங் இல்லை, அந்த மீட்டர்லேயும் அந்த மாதிரி இல்லைன்னு. ஹோண்டா வந்து 2022 ஜனவரியிலேருந்தே இந்த ப்ரொவிஷன் வந்து எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும் கொடுத்துட்டாங்க, பைக்ஸ்லையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்கூட்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் வேணும்னா வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த பைக்கில் போடலை. ஆக்சுவலாக நார்மல் ஸ்டாண்டு தான் போட்டிருக்காங்க. இந்த கஸ்டமர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க போல். இதோட கிட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 950 to 1000 அந்த ரேஞ்சில் வரும். இதை நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆக்டிவா, டியோ இல்லை ஆக்டிவா 125 அந்த மாதிரி எல்லா ஸ்கூட்டர்லேயுமே ஹோண்டா பொறுத்தவரை ஒர்க் ஆகுது.
மற்ற சில பிராண்ட்ஸில் இன்பில்டாகவே வருது. இதில் வந்துட்டு ஹோண்டா ஆக்டிவா 125ல சில வேரியண்ட்டில் இன்பில்டாகவே வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதோட ஒயரிங்ஸ் கூட அடியில் அந்த க்ரீன் கலர் அந்த இருக்கு இல்லைங்களா, அதோட ப்ரொவிஷன் அங்கே தான் இருக்குது. நீங்கள் ஒரு டெக்னீஷியன்ட்டோ இல்லை சர்வீஸ் சென்டர்லேயோ கொடுத்தீங்கன்னா இதோட சர்வீஸ் காஸ்ட்டையும் சேர்த்து ஒரு அரௌண்ட் 1100-1100க்குள்ளே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். மற்றபடி எல்லாம் ஃபிட்டிங்ஸுமே போட்டுக்கிறது நல்லது. உங்களுக்கே தெரியும், சீட் கவர் அப்புறம் லேடிஸ் ஹேண்டில் வந்து ஒரு சில மாதிரியான எக்ஸ்ட்ரா நீட்ஸ் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ஃப்ளோர் மேட் போடுறப்ப ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை வந்துட்டு அந்த பம்பருக்கு அடியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோர் மேட் காற்றுலையோ இல்லை எந்த ஒரு ரைடிங் கண்டிஷன்லேயோ உங்களுக்கு பறக்காமல் இருக்கும். இது வந்துட்டு மோஸ்ட்லி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு தெரியாதவங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஹோண்டா பற்றி அக்சசரிஸ் எதுவும் அடிஷ்னல் டீட்டெயில் வேணும்னா ஹோண்டா வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அக்சசரிஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்கூட்டர்ஸோ பைக்ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை மாடல் சூஸ் பண்ணி அதில் இருக்க அக்சசரிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.